கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். சிலுவை தியானம் 40 நாளும் அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்கிறோம். உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே அழைத்து போயிட்டிருப்பீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 34 ஆகிய வசனங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்னைக்கு சிலுவை தியானத்திலே முக்கியமான ஒரு பகுதி, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. குற்றப்படுத்துகிறவன் தாளை தள்ளப்பட்டு போனான். லூசிபர். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் முதல் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க நம்ம திரும்பி தந்துட்டார். இந்த காலவேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே, நம்மளை நீதிமானாக்குறவர் அவரே. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் தேவனுடைய சமூகத்துல வந்து தாழ்த்தி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது முதல்ல எனக்கு வாசித்தா புரியல. ஆனால் கடன் பிரச்சனை, ரொம்ப கடன், இந்த கடன் பிரச்சனையில கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே பல மணி நேரம் வேதத்தை தியானிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அப்படி வேதத்தை தியானிக்கும் போது முதல்ல நான் என்ன தெரியுமா அறிந்து கொண்டேன், உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு வெளியேற்றினாலே துன்மார்க்கர். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா கர்த்தருடைய சாபம். இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல பைபிள் இருக்கு, எத்தனையோ தேசத்துக்குள்ளே எல்லா நாட்டுக்குள்ளேயும் பைபிள் இருக்கு. அந்த பைபிள் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆசீர்வாதம். நான் தனிப்பட்ட என்னுடைய பர்சனல்ல நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிக்க தேவன் கிருபை செஞ்சார். கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அதை ஏன் நம்ம அப்படின்னு சொல்றோம்னா, பேசுற வார்த்தையிலே இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு குடும்பம் உண்மையிலே ஜெபத்துல தரித்திருந்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய சமூகத்துல தரித்திருந்தால் ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், நற்கிரியை செய்தால் நம்ம எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நற்கிரியை செய்யறவங்க, நன்மை செய்யறவங்க, தானம் தர்மம் பண்றவங்க, இவங்களாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்?
தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். உபவாச நாட்களிலே, சிலுவை தியானத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? என் இருதயம் பரலோகத்தோடு இருக்கா? சில குடும்பத்துல உபவாசத்தோடு இருப்பீங்க. உங்க இருதயத்துக்குள்ளே அழிந்து போற காரியம் இருக்கா? அதை கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுடணும். இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, உலக காரியம், உலக மயக்கம், இதை உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி உளவாக அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையா வாழும்போது அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? குற்றம் சாட்டுகிறவன், அந்த வேர்டை நீங்க நல்லா நிப்பாட்டி பார்க்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நான் பேசிட்டு இருக்கேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இந்த கடைசி காலத்திலே நீ தப்பு, அவங்க தப்பு, அந்த குடும்பம் தப்பு, அந்த ஊழியக்காரங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, அப்போ தப்புனா தப்புன்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் உடனே கேட்பாங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அதை முதல்ல நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுனால நான் சொல்றேன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரலோகத்துல நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். இந்த பூமியில நமக்கு கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம நீதிமானா மாறி மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கணும். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். இதுதான் பைபிள் சட்டம். அநியாயம் செய்யறவங்க இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்லி போட்டாரு. நீதி செய்யறவங்க இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கணும் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல எங்க மாட்டிடுறோம் அப்படின்னா, யாரையாவது குற்றம் சாட்டி நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. பாவியை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்குலாம் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன். எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன். ஒரு பொம்மை வச்சா நிறைய பணம் வரும்னாங்க, அதையும் வாங்கி வச்சேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கல்லாப்பேட்டில் எலுமிச்சம்பழம், மஞ்சள், பூவு, யார் யார் எதெல்லாம் கொடுக்கலாம் எல்லாத்தையும் உள்ள வாங்கி வச்சு விடுவேன். ஒரு நாள் சாபத்தில் நடு ரோட்டில் வந்து நின்னேன், கையில் ₹1 இல்லாமல். இப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, அவமானம்னா என்ன, நிந்தைனா என்ன, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில என்ன, அழகா உபத்திரத்துல வந்ததுனாலே நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு மனுஷனை மீட்டு எடுக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அப்ப ஏன் பாவத்தை எல்லாம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம், ஏன் தலைமுறை சாபத்தை எல்லாம் அவரு சிலுவையில சுமந்தார். இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். என் பாவத்துக்காக தான் அவரு
ஜீவ பலியானார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார். அப்ப அதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது, வேண்டாம்ப்பா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உண்மையா வாழ்வேன்ப்பா, இனிமேல் நான் அநியாயமான காரியத்துல போக மாட்டேன், நான் நியாயமா வாழ்வேன். அப்படி தீர்மானம் எடுத்து நம்ம உண்மையா வாழ்ந்தால் பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு செய்தி இருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரை ஒப்பு கொடுத்தவர். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினார். நம்ம எல்லாரையுமே மீட்டெடுக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோட கூட இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்துட்டாருப்பா. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்துட்டாரு. சொந்த குமாரனை நமக்காக தந்துட்டார்ல, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆசீர்வாதமா தருவார், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுமா தருவார், பரிசுத்தவை பெற்றுக்கொள்ளணுமா தேவன் தருவார், ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா தேவன்கிட்ட கேட்டா தருவார். ஒருவேளை அண்ணன் நான் விசுவாசத்துல ரொம்ப குறையா இருக்கிறேன்னு தேவன்கிட்ட கேட்டா தருவார். எனக்கு கொஞ்சம் விசுவாசம் வேணும்பா, கேட்கணும், தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம கடையில போய் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா கடையில போய் நின்று நம்ம பொருள் கேட்குறோம், அதுக்குள்ள பணம் செலுத்தி அந்த பொருளை வாங்கிட்டு வரோம். பரலோகத்துல தேவன்கிட்ட, அப்பா தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ உண்மையா கேளுங்க. எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது. நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆரம்பத்துல 2015 2016 பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பைபிள் அவ்வளோ சட்டம் இருக்கு. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இன்னைக்குள்ள பிரச்சனையை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நித்திய ஜீவனை இழந்து போயாச்சுன்னா நம்ம அந்த பூமியில வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் வேணும், அதுதான் நமக்கு மைய கருத்து. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்னும் இன்றைக்கும் இந்த நிமிஷமும் பரலோகத்துல பிதானோட வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக. ஒரு மனுஷனுக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னா காரணம், இன்றும் நமக்காக பிதானோட வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. 34ஆம் வசனத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அப்ப இன்னைக்கு கால வேளையிலே ஒருவேளை புதுசா இணைந்திருக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இப்போ ஒரு சின்ன கேள்வி, தேவன் தெரிந்து கொண்டவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவன் தெரிந்து கொண்டவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் கூட இருப்பார். தேவன் ஒரு குடும்பத்தை அபிஷேகம் பண்ணி பிரித்து எடுக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க ஆவியில இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி பிரித்து எடுக்கும் போது அவங்க மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு குடும்பத்தை தேவன் அபிஷேகம் பண்ணி பிரித்து எடுக்கிறாருப்பா. முழு நேர ஊழியம் பண்ணலாம், சர்ச்சை வச்சிருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அவங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக அவங்க கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எத்தனை குடும்பம் இருக்கு? ஆனால் சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
யாரையாவது குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க. அந்த குற்றம் சாட்டுறது யாரு? லூசிபர். ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா லூசிபர். ஓயாம அவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு அப்படிம்பாங்க. என்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்கு, நான் இன்னும் தேவன் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் நான் ஆவியில இன்னும் வளரல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் யோசித்தான் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆவியில வளர்ந்துடலாம். இப்ப நானே உங்கள்கிட்ட பேசுறேன், நான் எப்படி திரும்ப யோசிச்சு பார்ப்பேன், நான் இன்னும் இதுல குறையா இருக்கேனப்பா, நான் இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாமே, நான் இன்னும் இப்படி ஆவியில வளர்ந்துருக்கலாமே, நான் இன்னும் இதுல மனம் திரும்பி இருக்கலாமே, இன்னும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் என் மைண்டுக்குள்ள யோசித்து பார்ப்பேன். அப்போ ஒரு குடும்பம் ஆவியில வளரணும் அப்படின்னா நம்மள்கிட்ட எங்க மிஸ்டேக் இருக்கு, அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அடுத்தவங்களை கையை நீட்டிட்டு நம்ம அந்த தண்டனைக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கடைசி காலத்துல அடுத்தவங்களை கையை நீட்டி தப்பா பேசுறது ஈஸியாகி போச்சு. நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை நம்மை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருந்திருக்கிறீங்களோ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்திற்கு நாளில் போய் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ வீண் வார்த்தையினாலே பாவம் வந்துடும். வசனம் நிறைய இருக்கு, சில வசனம்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம நிறைய யோசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ 24 மணி நேரம் வாழ்க்கையில எத்தனை வீணான வார்த்தைகள், அந்த எல்லா வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் ஒரு முக்கியமான வேத பகுதி இருக்கு. 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. உன் வார்த்தைகளினாலே. அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துல போய் சேரணும் அப்படின்னா இன்னும் நான் எதுல சீர் பொருந்தணும், இன்னும் நான் எதுல குணப்படணும், இன்னும் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நான் எதுல வாழணும். உன் வார்த்தைகளினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். குற்றவாளியா இருந்துச்சுன்னா பரலோகத்துல போக முடியாது இல்ல, நம்ம நீதிமானந்தா தான் பரலோகத்துல போக முடியும். அப்ப கிருபையின் காலத்திலே நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருந்தால் அதை நம்ம யோசித்து மனம் திரும்பினாலே போதும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இப்ப நிறைய குடும்பத்துல குற்றம் சாட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வியாதி, படுத்த படுக்கை, சாபம் சொல்லிக்கிட்டே போகலாம். வீட்டில் யாராவது கொஞ்சம் வயசுல இறந்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்களை குற்றப்படுத்தி இவங்க வீட்டில் ஆபத்து தண்டனை வந்துடக்கூடாது. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? இன்னைக்கு ஈஸியா மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். தேவன் யாரை தெரிந்து கொள்றாரோ அவங்கள தேவன் தான் நீதிமான் ஆக்குறார். 2015-16 ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டு 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இனிமேல் நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன், முழு நேரம் ஊழியத்துக்கு யாரை நான் அனுப்புவேன், நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அபிஷேகம் பண்ணினார், சாவி கொடுத்தார். 2016 இன்னைக்கு 26 ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. 40 நாள் பாஸ்டிங் போடும்போது அந்த எனக்கு இந்த கிருபை கிடைச்சது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அதை எப்போதுமே உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும், நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறேனா, நான் ரெடியா இருக்கிறேனா. காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே வெளியில போறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சு எல்லாம் ரெடியாகி தான் கிளம்புவாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி அழகா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யறோம்ல, செக் பண்ணி பார்க்குறோம்ல. வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், ஏர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் டெய்லி செக் பண்றோம்ல. இன்னைக்கு காலையில நம்ம என்னதமா செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா
நான் ஆயத்தமா இருக்கிறேண்ணா, நான் ரெடியா இருக்கிறேண்ணா, என்கிட்ட இன்னும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்படி யாராவது ஒருத்தங்க குற்றம் சாட்டிட்டு இருந்தா நம்ம தான் மனம் திரும்பணும். மற்றவங்களை குற்றப்படுத்துக்கு நமக்கு நோ. காலம் கடைசியா இருக்கு. அக்கிரமம் மிகுதியாயிட்டு தான் இருக்கு. அநேகரோட அன்பு தணிந்து போகும். ஏன்னா காலம் கடைசி. யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு, கொள்ளை நோய் வந்துட்டு போயிட்டு, பூமி எதிர்ச்சி எல்லாமே இருக்கு. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நம்ம பரலோகத்து போறது அதான் முக்கியமான பாயிண்ட். அதுல எப்போதுமே மாறிடக்கூடாது. நம்ம பரலோகத்து போறதுக்கு ஆயத்தமா? அதை ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, ஆமா பிரதர், என்கிட்ட இன்னொரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படி சொல்லி நம்ம மனம் திரும்ப ஆரம்பிச்சிடலாம். எந்தெந்த காரியத்துல மனம் திரும்புறோமோ கடைசி வரிய பரலோக வாசலுக்குள்ள போய் நிக்கணும். அதான் கணக்கு. முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு வரையும் நமக்கு நிறைய செக்கிங் ஓடிட்டு இருக்கோம். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்துடலாம். பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நேரா ஃபாரின்ல போய் இறங்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேள்வி. இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஏகப்பட்டது பாஸ் ஆகணுமா, அதுக்கு பணம் கட்டணுங்கிறாங்க. அப்புறம் அங்க போய் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ். அது எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்க சொன்ன நாட்டுக்குள்ள போக முடியும். வேற நாட்டுக்குள்ள போறதுக்கு அவ்வளவு செக்கிங் பண்றாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். வெளிநாட்டு போறதுக்காக எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் 25,000 கட்டினாங்களாம். அதுல கொஞ்சம் பேரு ஸ்பெல்லிங் ஏதோ மாறிட்டான். 25,000 பணம் போயிட்டு மறுபடியும் 25,000 கட்டி அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்களாம். என் மகா பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா 50,000 செலவு. வெளிநாட்டு போறதுக்கு 1,50,000 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் போகல, வீட்டில தான் இருக்கா. என்னன்னு கேட்டா, இப்போ வெளிநாட்டுல போர் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால இன்னும் போகல, வீட்டில தான் இருக்கா அப்படிங்க. ஒரு வாலிப மகள் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க சொன்னது ஃபுல்லா பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டு. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக பேசிட்டு இருக்கோம். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கடைசி செகண்ட் வரைய பரலோக சிந்தனை நமக்கு இருக்கணும். எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு பரலோகம் வேணும். அதுதான் நம்ம கான்செப்ட். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இந்த குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா இவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆக்கினிக்குள்ளா தீர்க்கிறவன் யார்? அப்படிதான் போட்டிருக்கு. தேவனே அவர்களை நீதிமான ஆக்குறவர். ஒரு மனுஷன் மனம் திரும்பி, அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிக்கு, இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல வந்து கண்ணீரோடு தரப்புல நிற்கும் போது தன்னுடைய சொந்த குமாரோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, எனக்கு மன்னிப்பு வேணும்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தும் போது தேவனே அவர்களை நீதிமானாக்குறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குனது யாரு? தேவன். தேவன் ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குறார். தேவன் தான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். ஆக்கினிக்குள்ளா தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய பலவீனம், நம்முடைய துக்கம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். சிலுவை தியானம் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, அவர் நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார்.
நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர். பரலோகத்தில் இருக்கிறாரு, தேவனுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதையெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா, எல்லா குறையெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த கடைசி காலம், ஒவ்வொரு நாட்டுக்குள்ள யுத்தம், இந்த கடைசி காலத்துல பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீங்களோ, பெருமை பாராட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு. கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். மற்றவங்களை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு, என் வாழ்க்கையில நான் இன்னும் எங்கப்பா மிஸ்டேக் இருக்கேன், நான் தான்ப்பா இன்னும் மிஸ்டேக்கா இருக்கேன், நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரோம்ப்பா. உங்க பாதங்களை தாழ்த்திக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனை தாங்க, தீர்காயுசு தாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ, இன்னைக்கு கேட்ட செய்தின்படி எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கு எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பிள்ளைகளை அப்போ ஜீவனை தாங்க, தீர்காயுசு தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு கர்த்தர் விசேஷமா பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கணும். அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, கனியெல்லாம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். கண்களில் கழிக்கும் போடுங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேலடைங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும், வாகனத்துல போறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் கற்பதனியா யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தர் மனமிறங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்குங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிற கர்த்தர் வாசி தந்துடுங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு, பாரத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இருக்காங்களோ, இந்த நாளிலே உங்க பிள்ளைகளை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணணும்பா, தொடணும்பா, தொடணும்பா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குறவர். உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி அப்பா நீதிமானா மாற்றுங்கப்பா. கர்த்தருக்காக வாழணும். அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. இந்த நாளிலும் இணைந்துகிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க பாதங்களை தாழ்த்த முடியும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை தாங்க. எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வெளிநாட்டிலே அப்பா யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.